ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் சித்தர் பாடல்கள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். வைதோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எரியாதே. பாம்பை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. போற்றும் சடங்கை நண்ணாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே. கள்ளவேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே. கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இந்த பாடலோட ஆசிரியர் கடுவெளி சித்தர். ஸோ இந்த பாட்டில் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா, வைதோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதான் அடிக்கடி கேட்பாங்க இந்த லைனை யார் சொன்னது அப்படின்னு. ஸோ இதோட பொருளை பார்த்துக்கோங்க. இதோட பொருள் என்னன்னா, உன்னை வைதவரை கூட நீ வையாதே, இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, கல்லறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே. பாம்போடு விளையாடாதே, பெண்களை பழித்து பேசாதே, பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே. உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே. உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே. உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே. பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே. போலி வேடங்களை போடாதே. புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே. யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே. ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதோட பொருள் பார்க்கலாம். சொற்பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெய்ய வினைனா துன்பம் தரும் செயல், வேம்பு கசப்பான சொற்கள், வீராப்புனா இருமாப்பு, பலரில்னா பலர் கூட்டலில் பலருடைய வீடுகள், புகழல் ஒண்ணாதே சொல்லாதே, சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது, கடம்னா உடம்பு. பாடல் குறிப்பு: ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாம் காரணப்பெயர்கள். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா கடுவெளி சித்தர். இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழியாக கடவுளை வழிபட்டிருப்பார். ஸோ இந்த கொஸ்டினை தான் அடிக்கடி கேட்பாங்க. வெட்ட வழியாக கடவுளை வழிபட்டது யார் அப்படின்னு. நெக்ஸ்ட் இளமையில் பெரியார் கேட்ட வினா. இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அவர் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தார் அந்த மாதிரி. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நார்மலாக உள்ளது தான், இதை சும்மா ரீட் பண்ணாலே போதும். வேறு இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொன்னோம்னா, அவருக்கு என்ன பேர் இருக்குன்னா, ஒரு வைக்கம்ங்கிற ஒரு ஊரில் கேரளாவில் வைக்கம்ங்கிற ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலோட சுற்றுச்சுவர் தெருவில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து அவர் போராடி வெற்றி பெற்றனால அவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் மேல் சாதி கீழ் சாதி வேற்றுமை, தீண்டாமை கொடுமைகள் அகல, இந்த எல்லோருக்கும் கல்வி வேணும், எல்லோரும் கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பகுத்தறிவு சிந்தனைகளை இவர் கொடுத்துருப்பார் பெரியார். அடுத்து பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியம் கிடையாது, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து
பெரியாரை பற்றி வந்து யூனிட் 8, 9ல் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து அவர் பற்றினதே இருக்கும், அதனால் பார்க்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து சிறப்பு குறிப்புகள்னு சில இருக்குது. என்னென்னா 17/9/1879 பிறந்து 24/12/1973 மறைஞ்சிருப்பார். அவரோட வாழ்நாளில் வந்து 8600 நாள், அதாவது 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் வந்து மக்களுக்காக உரையாற்றியிருப்பார். ஸோ 13,12,000 கிலோமீட்டர் வந்து தொலைவு பயணம் செஞ்சுருப்பார். 10,700 கூட்டங்களில், ஒரு கூட்டத்துக்கு 2 மணி நேரம்னு பார்த்தா கூட 21,400 மணி நேரம் வந்து மக்களுக்காக பேசியிருப்பார். 1970ஆம் ஆண்டில் வந்து ஐநா சபை வந்து இவருக்கு வந்து யுனெஸ்கோ விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காண்டினா சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து நடுவண் அரசு வந்து 1978 பெரியாரோட உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதை தான் இருக்குது, சும்மா அந்த கதையை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பின்னாடி இலக்கணம் இருக்குது, பார்க்கலாம். ஒற்று பிழைகள் எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்கிருப்பீங்க. ஸோ பிழைகள் இல்லாமல் எழுத கற்றுக்கிறணும். அதுதான் வந்து எக்ஸாம்லேயும் வந்து கேட்பாங்க. வேறு இந்த லெசனில் வந்து இலக்கணம் அவ்வளோதான் ரொம்ப இதாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த லெசனில் இலக்கணம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புக் பேக்குமே வந்து ரொம்ப இதானா இல்லை. இங்கே பாருங்கள், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார். பெண்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெண்கள் டேஷ் டேஷ் விளையாட்டுக்களை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும்னு சொல்கிறாங்க. என்னென்னா மற்போரும் குத்துச்சண்டையும். சரியா? அடுத்து வந்து தங்க மாம்பழம், அது வந்து கதையில் வர்றது. ஸோ அதெல்லாம் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதோட செகண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம தேர்ட் லெசனில் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.